கோல்டு அண்ட் சில்வர் வந்து எதனால் அங்கே ஏறுது அப்படின்னா எல்லாருமே போய் வாங்குறாங்க, அதனால் ஏறுது அப்படின்னு சொல்லலாம். சரி, எதனால் வேகமாக ஏறுது அப்படின்னா எல்லாரும் வேகமாக போய் வாங்குறாங்க அதனால தான் வேகமாக ஏறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. தங்கத்தையும் வெள்ளியும் எப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக நினைக்கிறாங்களோ அந்த டைமில் தான் தங்கமும் வெள்ளியும் வந்து வேகமாக வந்து ஏறும். ஓகேங்களா? சரி, அது எப்போ பாதுகாப்பான முதலீடாக நினைப்பாங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயங்கள் வந்து நடக்கிறப்ப. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப, அதாவது ஒரு நாட்டோட சுங்கவரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பணத்தை எடுத்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு வந்து பண்ணுவாங்க. டேரிஃப் இன்க்ரீஸ்னால் இப்போ ட்ரம்ப் பண்ணுறாருல 50%, 100% எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாருல, ஸோ அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வரப்போ. ரெண்டாவது வந்து ஒரு நாட்டோட பண வீக்கை வந்து அதிகரிக்கிறப்ப தங்கத்துலேயும் வெள்ளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா முதலீடை வந்து அதிகப்படுத்துவாங்க. மூணாவது வந்து ஒரு நாட்டோட பேங்க்கு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்னு சொல்லலாம், யூஎஸ்க்கு வந்து ஃபெட்ரல் பேங்க், ஃபெட் ரேட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து பாதுகாப்பான முதலீடாக நினச்சி பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த நியூஸ் எல்லாம் வர்றப்ப நம்ம கொஞ்சம் வந்து கவனித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் எதனால் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு.